விஜய் பார்வதி அவர்களை ஒபிஷியலா 2 பெரிய குரூப்ல இருந்து தூக்கியிருக்காங்க. குரூப் அப்படின்னைக்குள்ள இது வந்து அரசியல் சம்பந்தப்பட்டது. ஸோ இப்போ விஜய் பார்வதி வந்து தான் வந்து வீரப்பெண், அந்த பெண், இந்த பெண், அசிங்கப்பெண் அப்படின்ற மாதிரி சொல்லி கொண்டிருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க வந்து ஒரு சில குரூப்புகளில் வந்து இருந்தாங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தான் இந்த இதுல வந்து பெருமைப்படுகின்றேன், அந்த இதுல பெருமைப்படுகின்றேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஒரு அரசியல் சப்போர்ட் எனக்கு இருக்கிறதாக அந்த அரசியல் பேரை வச்சுக்கிட்டு அந்த உலா சுத்தி கொண்டிருக்கிற ஒரு நபர், சரி, அதன் மூலம் அவங்களுக்கு நிறைய செல்வாக்கள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த குறிப்பிட்ட நபர்கள் இவங்களை கண்டு காட்டியும் நான் அவங்களோட அழுப்பா அப்படின்ற மாதிரி அவங்களோட வீடியோக்கள்லேயே வந்து அந்த அம்மா வந்து பேசியிருக்கோம். ஸோ அப்போ அவங்க அந்த குரூப்ல இருக்கிற அட்மீனே இவங்களை வந்து நேத்து இந்த பிக் பாஸ்ல நேத்து முந்த நாளும் இந்த விஜய் பார்வதி இந்த பிக் பாஸ் தமிழ் மக்கள் பார்க்கின்ற குடும்பங்கள் பார்க்கின்ற இந்த ஷோல இந்த விஜய் பார்வதியும் அந்த கமருடின் அப்படின்ற கமருடினா இல்ல இந்த கமருடினுக்கு பதிலாக காமருடின் எப்படி பேர் வச்சிருக்கலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து வெறி பிடிச்சு அலைகிற மிருகங்கள் போல ஆபாசமாக பேசியிருக்காங்க. அப்ப அந்த வீடியோ இப்ப ட்விட்டர்ல எல்லாம் வைரல் ஆகுது. பல மக்கள் வந்து அதை பார்த்துட்டு அரவாசியோட நிப்பாட்டுறாங்க, பார்க்க முடியல அப்படின்ற ரீதியில. அதை வந்து இந்த குறிப்பிட்ட அரசியல் சார்ந்தவர்கள் அதுல பார்த்துருக்காங்க போல இருக்கு. இந்த அம்மா வேற நாங்கள் நான் இதை செய்தனா நான் அதை செய்தனா அப்படின்ற ரீதியில இந்த அம்மா போட்டு கொண்டிருக்க. இதெல்லாம் எங்கட இதுல இருந்துச்சுன்னா 2026ஆம் ஆண்டுக்கு இது எங்கட இதுல இருக்கிறதே அசிங்கமாயிரம் போட்டு தூக்கிட்டாங்க போல இருக்கு, பிளாக் பண்ணிட்டாங்க போல இருக்கு. அப்ப அதை வந்து நண்பர்கள் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு கொண்டிருக்காங்க சோசியல் மீடியாவில், சரிங்களா? அந்த அளவுக்கு மக்களை சத்தியமா நான் சொல்றேன். நான் வந்து 22 சீசன் பார்த்திருக்கேன். தமிழ்ல வந்து 8 சீசன், தெலுங்குல வந்து 8 சீசன், மலையாளத்துல வந்து 6 சீசன். அப்பப்ப கன்னட ஹிந்தி புரியாட்டியும் இந்த கிராண்ட் லான்ச் எல்லாம் வந்து பாக்குறது. ஆனா எந்த சீசன்லையும் நான் பார்த்த வரைக்கும் முக்கியமா நம்ம தமிழ் பிக் பாஸ்ல, தெலுங்கு பிக் பாஸ்ல, மலையாளம் வந்து நான் பார்த்துருக்கேன். அதுல எல்லாம் வந்து இப்ப எனக்கு புரியாட்டியும் என்னுடைய நண்பர்களுக்கு புரிய நான் கேட்டு அறிஞ்சிக்குவேன். அங்க ரிவ்யூவர், பெரிய ரிவ்யூவர் நம்மளுடைய சகோதரி ஒருத்தங்க தான் மலையாளத்துல. ஸோ அப்போ அப்படி இருக்கக்குள்ள நமக்கு தெரியும் அவங்க சொல்லுவாங்க அதெல்லாம். ஆனா இப்படி தரந்தாண்ட வார்த்தைகள், இப்படி ஒரு அந்த வெறி என்று சொல்லுவாங்கல்ல, அந்த வெறி பிடிச்ச 2 வந்து சத்தியமா நான் இதுல வந்து பார்க்கல. அரோரா எல்லாம் என்ன, அரோரா ஜஸ்ட் ஒரு என்ன வியூ பெருசா இருக்கா இது இருக்கா அப்படின்னா சொன்னாங்க. இந்த 2ம் பண்ணிச்சு பாருங்க, அசிங்கம். இப்படின்னு தான் இருந்துச்சு. கேட்கிறான் மக்களே, அவன் கமருடின் கேட்கிறான் இந்த இதுகிட்ட கவர் போட்டு சாப்பிடணும், கவர் போட்டு சாப்பிட்டுட்டு அந்த கவரை சுத்தம் படுத்திடணும், அழுக்கு இருக்கக்கூடாது. அவன் என்னத்தை மீன் பண்றான் தெரியுமா, என்னத்தை மீன் பண்ணி பேசியிருக்கான் தெரியுமா? சோ இது ஒரு பக்கம்னா, நேத்து தீபாவளி எபிசோட்ல விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் அவங்களுடைய எபிசோட்ல இருந்து அவங்களோட வீட்டை இருந்து சாப்பாடு வந்துச்சு. அத கடைசியா இந்த 2 தான் தின்னு ஒன்றிருக்கும். இந்த 2 தின்னு ஒன்றிருக்குள்ள இந்த பார்வதி வந்து அந்த முட்டையை எடுத்து வைக்கும். அந்த முட்டையை எடுத்து வைக்க இவன் கமருடின் கேப்பான், என்ன அப்படின்னா ஒரு முட்டையான் தர மட்டுதுங்க அப்படின்னு. அதுக்கு பார்வதி ஏண்டுவா. என்ன உங்களுக்கு எல்லாம் பெத்தவங்க இல்லையாடா, தாய் தான் பண்ணலையா? அவனுக்கு இல்ல, அவனுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல. இந்த பார்வதிக்கு இருக்குல்ல ஒரு இது இருக்குதா, சே அசிங்கம். சே இதெல்லாமே நான் என்னோட வீடியோக்கள் நான் கிட்டத்தட்ட 5000 வீடியோ கிட்ட போட்டிருக்கேன். இப்படி எந்த விடயத்தையும் நான் பேசினதில்லை. நான் சரி அப்படி ஏன்னா இப்படி அசிங்கமா வந்து எதையும் நான் பார்த்ததில்லை, கேட்டதில்லை. இது எருமை மாடுகள் மாறி வேலு கழுத வயசாச்சுது, இத்தனை அனுபவம் இருக்குது அப்படின்றதுக்காக என்ன 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 இது? விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள்ட்ட வீக்கெண்ட் எபிசோட்ல மக்கள் கேட்டாங்க, சார் இந்த ஆபாசமா வார்த்தைகள் வந்து பேசுறாங்க, இதை பத்தி எடுத்துக்கோ. சேது அண்ணா சொன்னாங்க, அவங்க வளர்ந்தவங்க, அடல்ட்ஸ். ஸோ அப்போ நாங்கள் கேமராவை கண்ட்ரோல் பண்ண முடியும், நீங்கள் உங்கள் கையில் ரிமோட் இருக்கு, டிவியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சேது அண்ணா சொன்னதில் நான் தப்புன்னு சொல்லல, தப்பு இல்லை அப்படிதான் சொல்றேன். ஏன்னா இப்போ எனக்குன்னு ஒரு மேச்சூரிட்டி இருக்குல்ல, அப்போ நான் வந்து என்னோட குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல. நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், நான் வேற லோவும் வந்து படிக்க இருக்கிறேன். ஒன்று அரவாசி படிச்சு போட்டு அதை கொஞ்சம் பின்னிங் போட்டிருக்கேன். என்னோட ஃபேஷன், என்னுடைய ஒரு ட்ரீம் வந்து யூடியூபர், இந்த விடயங்களை பேசணும்னு நான் பேசுறேன். கேமிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பெட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்படி இருந்தாலும் நான் எங்க போனாலும் நான் எனக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அந்த டிசிப்ளின் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஏன்னா என்னுடைய தாத்தா, அப்பா, அம்மா அவங்க சேர்த்து வைத்த அந்த கௌரவங்கள், பண்பாடு. இன்னொன்னு நான் பேசுறது தமிழ் இதுல இருக்கேன். அப்ப தமிழுக்கு இன்னொரு கலாச்சாரம் ஒன்று இருக்கு, சரி? அப்ப அப்படி இருக்கக்குள்ள என்னுடைய கட்டுப்பாடு, உணர்வு கட்டுப்பாடு, அது வந்து முக்கியம். ஈவன் ஒரு 10 பேரோட இருந்தாலும் 4 பேரோட இருந்தா கூட அந்த கட்டுப்பாடுன்றது முக்கியம்.
அப்ப இது இத்தனை லட்சம் பேர் பாக்குறாங்க, எத்தனை கோடி பேர் பாக்குறாங்க, 70 கேமரா கிட்ட இருக்கு. அப்ப உன்னால கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா நீ எல்லாம் என்ன? இதுக்கு பிஜே ஃபேமஸான ஒரு நபர் பார்வதி அசிங்கமா இருக்குது. வெளியில வந்தோன்னா முடிஞ்ச தில் இருந்தா வா ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து கேள்வி கேட்கலாம். பேசுவியா? நீ எங்க உனக்கு உதவி செஞ்ச ஃப்ரெண்டு இர்ஃபானே முதுகுல குத்தினால் தானே. தேவைக்கு யூஸ் பண்ணுவான், தேவையில்லைன்னா இது தூக்கி எறிஞ்சிருவா. கமரடினா வந்து அவன் உன்னை எப்ப தூக்கி எறிய போறான், இல்ல நீ அவனை எப்ப தூக்கி எறிய போறான். அசிங்கமா இருக்குடாப்பா, அசிங்கமா இருக்குடாப்பா. நம்ம தமிழ்ல வந்து இந்த அசிங்கங்களை கேட்க வேண்டியதா இருக்கு. பிக் பாஸ்ன்றது எவ்வளவு அருமையான ஷோ. அன்னைக்கு விஜய் சேதுபதி அண்ணா அவர்களும் பிக் பாஸ் சொல்றாங்க, இந்த பிளாட்ஃபார்ம் போல இன்னொரு பிளாட்ஃபார்ம் கிடைக்காது. இந்த நாட்கள், இந்த பிக் பாஸ்ல இருக்கிற நாட்கள் ஆக்கப்பூர்வமா ஏதாவது பண்ணீங்கன்னா இதுகள் பேசுகளால இதுகளை வெளியில ஒரு இது ஒன்று பார்த்தேன். மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசங்கள்ல முக்கியமானது கண்ட இடத்துல மிருகங்கள் வந்து பண்ணும், மனிதர்கள் பண்ண மாட்டார்கள் அப்படின்னு. அது வார்த்தையா இருந்தாலும் சரி, செயலா இருந்தாலும் சரி, கட்டுப்பாடுன்றது முக்கியம். இங்க உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லையே, பிறகு என்னத்துக்கு இத்தனை லட்சம் பேர் ஃபாலோ பண்ணணும்? இப்ப நம்மள ஒருத்தங்க ஃபாலோ பண்றாங்கன்னா அது நல்லதுக்கா இருக்கணும் ஏதாவது ஒரு ரீதியில. அது பேச்சா இருக்கட்டும், பாடமா இருக்கட்டும், கேமிங்னா கூட ஓகே, நமக்கு ஒரு விடயம் இருக்கு, இவங்க கிட்ட கேமிங்கை பார்த்து கத்துக்கலாம் என்ற ரீதியில் நல்லதா இருக்கணும். அசிங்கங்களுக்காக ஒருத்தங்க நம்மளை ஃபாலோ பண்றாங்கன்னா அதுக்கு வேற வெப்சைட் இருக்கு, அந்த வெப்சைட்லையும் உழைக்கலாம், அங்க போ. சத்தியமா இந்த 22 சீசன்ல இப்படி அசிங்கங்களை பார்க்கல. ஆனா இந்த அசிங்கங்களுக்கு சில அசிங்கங்கள் சப்போர்ட் பண்ணுன்னா அதுகள் அந்த மாதிரி கண்ட இடத்துல பண்றதுங்க. இவ்வளவு தூரம் வரம்பு மீறி பேசுதுகளே, அப்ப அதை ரியல்ல பண்ண மாட்டேங்குது என்ன நிச்சயம்? எனக்கு பயமா கிடைக்க, ஒருவேளை அதையும் பண்ணி அவையும் நாங்க பார்த்துட்டு அதுக்கும் இப்படி கத்த வேண்டி வருமோன்னு. எப்பா பிக் பாஸுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குப்பா, பிக் பாஸ் ஷோக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அதன் மூலம் தான் நாங்கெல்லாம் வந்து இப்ப பெரிய ஒரு பல பேருக்கு நடிகர்கள், பெரிய விஐபிகள். அன்னைக்கு ஒரு டாக்டர் வந்து சொன்னாங்க, தம்பி உங்களோட ரிவ்யூ பிக் பாஸ்ல பாக்குறேன்னு. அப்ப நம்ம பெருமையா சொல்றோம் இல்ல, பிக் பாஸ் மூலம் தான் நம்மளும் நம்மளோட மூஞ்சிகளும் வந்துச்சு, நம்மளும் உழைக்கிறோம், நல்லா இருக்கிறோம் அப்படின்னுக்குள்ள இந்த பிக் பாஸ்ல இருந்து அடுத்து நம்ம இன்னொரு இதுக்கு போய்க்கல. என்னோட இப்ப நம்ம ஒரு ஷாப் வைக்கக்குள்ள இது வைக்கக்குள்ள நம்ம பெருமையா சொல்றோம், பிக் பாஸ் ஷோ மூலமா நான் ரிவ்யூ பண்ணி வந்தேன் இல்ல. பிக் பாஸ்ல இதுக்கு முதல் போன ஆரிய அர்ஜுனனா இருக்கட்டும், முத்துக்குமரனா இருக்கட்டும், ராஜு ஜெயமோகனா இருக்கட்டும், அசீம் அண்ணாவா இருக்கட்டும், அர்ச்சனா அவர்களா இருக்கட்டும், ரெத்விகாவா இருக்கட்டும், ஆர்எஃபா இருக்கட்டும், முகினா அவர்களா இருக்கட்டும், பிக் பாஸ் டைட்டில் வின்னர் அன்னைக்குள்ள அருமை என்று சொல்லணுமே தவிர காத்து அந்த ஷோவை அப்படின்னு இருக்க கூடாது இல்ல. தரமில்லாத தருதலைகளை தூக்கி போட்டா இப்படித்தான் அசிங்கம் பண்ணும். இது எனக்கு சப்போர்ட் பண்ண ஒரு கூட்டம் நேரில் வேணா சொல்லணும். கமருதீன் ஃபேன், விஜய் பார்வதி ஃபேன், வீட்டை போய் அவங்களோட பெற்றவங்கிட்ட கேள்வி வைப்போம், இதுக்கு இது ஃபேனா இருக்கு. ஆதிரை வந்து அன்னைக்கு ஆதிரைய குறை சொல்றதுக்கு, அரோராவை குறை சொல்றதுக்கு இதுகள் என்னடா செய்ய போறீங்க? ஆதிரை அவர்கள் அரோராவை காப்பாத்தி இருக்காங்க. இப்படி ஒரு வரி பிடிச்சவன்ட்ட இருந்து அடே கமருதீன், நம்ம ஆடைகள் போடுறது நம்மட மானத்துக்காக. அது வந்து வார்த்தைகள்ல நம்ம கிட்ட அந்த மான மரியாதை இல்ல, இத்தனை கேமரா பாக்குது நீ பேசுறான்னா நீ அந்த ஒண்ணுமே போடா, வெளியில போறதுக்கு ஈக்குவல் தான்டாப்பா. வெளியில வந்ததுக்கு அப்புறம் பாரு, உனக்கு கட்ஸ் தில் இருந்தா என் கூட பேசு. நீ எல்லாம் டாக்டர் திவாகர் அவர்களை பத்தி பேசுறால, நீ எல்லாம் ஆதிரையை பத்தி பேசுறால, வெக்கம் இருக்காடா உனக்கு? மான ரோசம் சூடு இருக்காடா? அசிங்கண்டாப்பா. எனக்கு என்ன ஆசை, ரொம்ப கவலையா இருக்குன்னா நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் இப்ப பிக் பாஸ் சீசன் 9 பாக்குறத விட்டுட்டாங்க. சரியா? என்ன இப்படியான உதவாக்கரைகள் உள்ளுக்குள்ள இருக்குது, அசிங்கம் பிடிச்சதுகள். உனக்கு சுய கட்டுப்பாடு இல்ல, அது உடல் ரீதியாக சரி, நார் ரீதியாக சரி, உனக்கு சுய கட்டுப்பாடு இல்லைன்னா நீ வந்து இது ஒண்ணுமே இல்லை. உனக்கு 5 லட்சம் மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் அது உனக்கு என்னத்துக்காக? வேற தொழில் பண்றவங்களுக்கு தான் ஃபாலோவர்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. அவங்களுக்கு உங்களுக்கு என்னடா வித்தியாசம்? முத்துக்குமரன் என்ற பேரை சொல்லி எவ்வளவு அருமையா இருக்கு, எவ்வளவு ரெஸ்பெக்டா இருக்கு. ஆரிய அர்ஜுனன் என்ற ஒரு பேரை சொல்லி அவ்வளவு பெருமையா இருக்குது. கெமேடியன் விஜய் பார்வதி, ஹோப்ஃபுல்லி விஜய் பார்வதி வந்தோன்னா பாரு, தில் இருந்தா ஃபேஸ் டு ஃபேஸ் பேசு. வெக்கமா இல்லையா உங்களுக்கு எல்லாம்? அவ்வளவு அசிங்கமா பேசிக்கொண்டு அப்படியே ஒரு நாள் இருந்து உழைக்கணுமா? இதுக்குள்ள இர்ஃபான குறை சொல்லி வீடியோ,
அது சரி, அப்பதானே அந்த வீடியோவுக்கு காசு வரும். எத்தனை நாளைக்கு இந்த கமலனோட லவ், எத்தனை நாளைக்கு இந்த ராமா? அவங்க கலட்டி விடுறானா இல்ல நீங்க கலட்டி விடுறீங்களா? பார்க்கத்தானே போறோம். அசிங்கத்தின் உச்சம் விஜய் பார்வதி. ஆதிரி அவர்கள் இந்த கமருடினை பத்தி சொன்னது 100க்கு 200% உண்மை. நன்றி மக்களே. இதுகளுக்கு சப்போர்ட் பண்றதுகள் எச்சிகளுக்கு ஈக்குவல்.